ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. உத்தராகண்டின் தராலி கிராமத்தில் மேகு வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கிய 190 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒருவரின் உடல் புதன்கிழமை மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. நிலச்சரிவில் கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 28 பேர், ஹர்சில் ராணுவ முகாமில் இருந்த 11 வீரர்கள் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உத்தராகண்டின் உத்தரகாசியில் உள்ள தரளி பகுதியில் ஏற்பட்ட மேகு வெடிப்பால் கேர் கங்கா நதியில் திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டு தரளி கிராமத்தை நோக்கி சீறி பாய்ந்தது. தரளியில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் ராணுவம், IDBP, தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை ஆகியவை இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழையால் மீட்புப் பணிகளில் தடை ஏற்பட்டுள்ள நிலையில் 150 பேர் கொண்ட ராணுவ குழு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து வருகிறது. உத்தரகாசியில் மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவு காரணமாக பத்வாரி, லிஞ்சிகாட் மற்றும் கங்க்ராடி அருகே உள்ள முக்கிய சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதித்துள்ளது. தரளியில் உள்ள ஒரு சிவில் ஹெலிகாப்டர் தளமும் மண் சரிவு காரணமாக செயல்படவில்லை. சவாலான நிலப்பரப்பு மற்றும் வானிலைக்கு ஏற்ப மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில அரசுக்கு உதவ உறுதியாக உள்ளோம் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தராலி பகுதியை பார்வையிட்ட பிறகு தேசிய உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உத்தரகண்ட் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 190 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். தரளி முற்றிலும் பேரழிவின் பிடியில் சிக்கியுள்ளது. மண் சகதி மீண்டும் வந்ததால் அங்குள்ள அனைத்தும் பேரழிவிற்கு உள்ளாகின என்று தெரிவித்தார்.